பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. இன்னைக்கு நாம ரீவிஸ்டிங் ரீல் போட்டியில் பார்க்க போற திரைப்படம் ஒரு தெலுங்கு திரைப்படம். அத்துரு அத்துரு அத்துரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அத்துரு. அத்துரு பாத்தீங்கன்னா தெலுங்குல கில்லி மாதிரியா ஒக்குடுதானே கில்லி, இவன் அத்துருன்னு சொல்றான்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கில்லிக்கு நம்ம ஊர் டெலிவிஷன்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எப்பவுமே பிரைம் ஸ்டார்ட்ல போடுற படம், டிவில எப்போ போட்டாலும் செம டிஆர்பி வர படம் கில்லி. என்ன கில்லி படம் வந்து ஒரு 21 வருஷம் இருக்குமா? அந்த 21 வருஷம் சன் டிவில புயல், மழை, வெப்பம், வெள்ளம், பள்ளம் என்ன நடந்தாலும் வருஷத்துக்கு ஒரு 4 தடவை பிரைம் டைம்ல போடுவான். அப்படி போடும்போதெல்லாம் எல்லாரும் ஏதோ முதல் தடவை பாக்குற மாதிரியே சேனல் மாத்தாம குடும்பத்தில் உட்காந்து பாப்பீங்க. சரி, டிவில சண்டே போறப்பறம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அதையும் கூட்ட கூட வந்து பார்த்தானுங்க தி சாம்பார்ஸ். அந்த மாதிரி தெலுங்கு தேசத்துக்கு ஒரு படம் தான் அத்துரு. அதையும் டிவில சும்மா போடுவானுங்க, இவனும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பானுங்க. இந்தியன் டெலிவிஷன்ல அதிக தடவை டெலிகாஸ்ட் பண்ண படம் அத்துரு என்கிற அவன். அப்படி நான் சொல்லிங்க டேட்டா சொல்லுது டேட்டா. ஸோ சாம்பார்ஸுக்கு கில்லி, கோல்டிஸ்க்கு அத்துரு. அப்போ வடக்கன்ஸ்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியவன்சம். இந்த அத்துரு தெலுங்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்லயும் ரொம்ப ஃபேமஸான படம் தான். நந்து ஞாபகம் இருக்கா? நந்து மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் ஆர் early 2K கிட்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது கலை டிவில பார்த்திருப்பீங்க. நான் லைஃப்ல பார்த்த ஃபர்ஸ்ட் மகேஷ் பாபு படம் அத்துரு தான். 8 திசைகளும் நொறுங்கிட வெல்வான், இனி இரவுகள் விடுந்திடுமே. நான் மட்டும் இல்ல, நாமெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்த மகேஷ் பாபு படம் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் தான் இந்த பத்ரா என்கிற கலிஜா, அதிரடி என்கிற டூக்குடு, வரேண்டா மதுரைக்கு என்கிற அர்ஜுன், இதுதாண்டா போலீஸ் என்கிற ஆகடு, பிசினஸ்மேன் என்கிற பிசினஸ்மேன், செல்வந்தன் என்கிற ஸ்ரீமந்துரு. பேன் இண்டியன் ஒன்று வரதுக்கு முன்னாடியே தமிழ்ல ரெகுலரா டப்பாயிட்டு இருந்த படங்கள் மகேஷ் பாபு படங்கள் தான். அதுல ஒரு 2 படம் கலைஞர்கள் வாங்கி வச்சுட்டு சீடி தேய அடிக்கடி போடுவான். அதுல ஒன்னு குமரன், ஒன்னு நந்து. இந்த 2ல எது குமரன் எது நந்துன்னு எப்பவுமே நாம எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 2லயுமே ஒரே ஹீரோ ஒரே ஹீரோயினி. நம்மளோட ரம்மி அண்ட் பன்னியாபத்தி படம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ஒக்கடு எடுத்து குணசேகர் ஒக்கடு மாதிரியே ஒன்று எடுத்தாரு, சைனிக்கிடு உடல அதே படத்தை அதே மாதிரி எடுத்து இட்டு கொடுக்க அவன் என்ன அட்லியா சுந்தர்சியா? இஸ் ஒன்லி கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம் ஃபெட்டிஸ் படம் சகுந்தலம். அந்த சைனிக்கிடு படத்துல வடிவேல் போர்ஷன் ஆட் பண்ணி தமிழ்ல குமரன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வடிவேல் கம்பெனி நிறைய பேருக்கு தெரியும், ஆனா அது இந்த படம் தான் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சிங்கமுத்து ஈட்டிங் வடிவேல் வாட்சிங் காமெடி. குமரன் சொன்னாலே எனக்கு அந்த பிரிட்ஜ் சீன் தான் ஞாபகம் வரும். நீங்க பாத்துருக்கீங்களா அந்த பிரிட்ஜ்? பார்த்து இல்லைன்னா வேணா நான் போடுறேன் பாருங்க. என்னடா பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் மியூசிக்ல வருது? அப்பெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி நிறைய காப்பி அடிச்சு போட்டிருக்கோனே. சிரிக்க கூடாது, இப்ப பார்க்க சிரிப்பா தான் இருக்கும், ஆனா அப்ப நான் வாயை பொழந்துட்டு பார்த்தேன். குமரன் சொன்னா எப்படி இந்த பிரிட்ஜ் சீன் ஞாபகம் வருதோ, அதே மாதிரி நந்துன்னு சொன்னா எனக்கு அந்த சர்ச் ஃபைட் சீன் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த ஃபைட் சீன் ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. அப்பவே ஏதேதோ பண்ணுவானுங்க, என்னன்னு புரிஞ்சுக்க தெரியல, ஆனா சின்ன வயசுல பார்க்க ஜாலியா இருந்துச்சு. அப்ப மட்டும் இல்ல, அடல்ட் ஆன அப்புறமும் அந்த சீனை இப்ப பார்க்கும்போது ஜாலியா தான் இருக்கு. எகிரி குதித்தேன், பானம் இடித்தது, சிறகை விரித்தேன், பறவையானது. நான் சின்ன வயசுல அன்னைக்கு அத்துருவை நந்துவா பார்த்ததோட சரி, போன வாரம் தான் அத்துரு படத்தை அத்துருவாவே பார்த்தேன் ரிலீஸ் ஆனப்போ. போன வருஷம் ஜனவரி மாதம் ஒரு வீடியோ போட்டேன், டெம்ப்ளேட் தான் தமிழ் சினிமான்னு. அதில் ஒரு 10 டெம்ப்ளேட் சொல்லியிருப்பேன். ஒரு கதை எப்போ டெம்ப்ளேட் கதையை மாறுனா அந்த கதையில் பல படங்கள் பாஞ்சுக்கிட்டு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாரும் இந்த ஊரை காப்பாற்றுறேன், இந்த மக்களை காப்பாற்ற கடவுளே நான் தான் தூக்கிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி அத்தரு படத்தோட கதையை பிற்போக்கில் டெம்ப்ளேட்டாக மாறிச்சு. இந்த அத்தரு படம் ஒக்கடு போக்கினி மாதிரி தமிழில் யாரும் ரீமேக் பண்ணல. அண்ணா எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணான்னு தெரியல. ஸ்டில் இட்ஸ் மிஸ்ட்ரி. இட்ஸ் ஓகே, அதை விடுங்க, அதுக்கு அப்புறம் வருவோம். இந்த படத்தை ரீமேக் பண்ணலனாலும் இந்த படத்தை பார்த்துட்டு தமிழ் நிறைய சீன்ஸ்கள் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட மூவி ஆஃப் த ஸ்டோரி இஸ், ஹீரோ வந்து ஒரு அசாசின், ஒரு ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு டிஸ்க்கு சொல்றதுல ஜகஜால கில்லாடி. அவனும் அவன் ஃப்ரெண்டு செஞ்சுதான் இந்த அசாசன் வேலையை ஆசையா செஞ்சுட்டு இருக்காங்க. மீன்வெயில் அந்த ஊரு சிஎம் போட்டு தள்ள அந்த கட்சியில் இருக்கிறவங்களே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சிஎம் போட்டு தள்ளனா சிஎமோட பொண்டாடி சிஎம் ஆகிடுவா, அப்புறம் அவன் பையன் சிஎம் ஆகிடுவான். நாம காலத்துக்கும் ஆக முடியாது, அதனால நீ அவனை போட்டு தள்ளுனா போட்டு தள்ளுறது இல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறேன். இந்த முட்டா பையன் மக்களும் அதை பார்த்து சிம்பத்தில எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நான் சிஎம் ஆகிடுவேன், நீ டெப்டி சீன் ஆகிடுவேன். இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான். கோட்டா சீனிவாசன் கிட்ட கோட்டடிச்சு உடையிடுவாப்புல நம்ம சயாஜி செண்டே. இப்படி அந்த செட்டப்க்கு ஸ்னைப்பர் தூக்கிட்டு வந்தவர் தான் நம்ம ஹீரோ. அங்க அவரோ பேசிட்டு இருக்காரு, இங்க ஹீரோவோ எங்க சுட்டா சட்டை மட்டும் கிளியும் ஸ்கேல் வச்சு ஆழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து வேற எவனும் சுட்டுருவான். சூப்பர் சார், செமையா சுட்டீங்க. டேய் நான் சுடவே இல்லடா. ஹீரோ எப்படி சுட்டுச்சுன்னு தெரியாம சுத்தி முடிக்கிறப்போ இப்ப போலீஸ் ரவுண்ட் அப். இங்கிட்டு திரும்பினா காவல்துறை, அங்கிட்டு திரும்பினா நெடுஞ்சல் துறை, பொறுத்தது போதுன்னு குதிப்பாரு. குறுக்க ரயில்வே துறை வந்துடும்.
சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு. அப்பா எப்படியோ லீமியல் சீட்டை போட்டு எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு ட்ரெயினுக்குள்ள வந்து உட்கார ஹீரோ. பொதுவா நீங்க இந்த மாதிரி ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது 2 பிரச்சனை காமனா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒன்னு ஹைஜீனிக்கு ஆகி போக முடியாது, 2 பக்கத்துல எவனோ ஒருத்தன் எதையே பேசி மொக்கப்பட ஆரம்பிச்சிருவான். அப்படி ஹீரோ ஒருத்தக்கிட்ட மாட்டிக்கிறாப்புல. బేసిక్గా నా జాతకమే అంతండి, మనకు నచ్చింది ఉండదు. அவன் கண்ணின் கதலை தமனா மாதிரி கண்ட கருமத்தெல்லாம் பேசுறான். சார் என் பேர் இது, என் ஊர் அது, நான் இது எது எதுன்னு ஐயோ பிளா பிளா பிளான்னு பேசிக்கிட்டே இருக்கான். பக்கத்துல நோட்டீஸ் ஒட்டி இருக்கும், காணவில்லை. அந்த காணாம போன பையனே நான் தான். சின்ன வயசுல ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன். ஐ எம் சோ எக்ஸைட்டட் டு see my family. அந்த நேரம் பார்த்து காவல்துறை ரயில்வே துறைக்கு துப்பாக்கி தூக்கிட்டு வந்து தூரமா நின்று எய்ம் பண்ணும். குக்கீஸ் இருக்க குனிஞ்சவன் குறுக்க வந்து ஸ்வாகா. இந்த கேப்ல நம்மளே எஸ்கேப் ஆகி எங்க போவாருன்னா அங்க போயிடுவாரு. எங்க? அவனோட வீட்டுக்கு. எதுக்கு? விஷயத்த சொல்லலாம்னு. அங்க போன எல்லாரும் இவன் தான் சின்ன வயசுல காணாம போன பையன் நினைச்சு தட்டு நிறைய சோறு வைக்கிறது என்ன, கலர் கலர் சட்டை வாங்கி கொடுக்கறது என்ன, ஊர் சுத்தி பாக்குறது என்ன. அங்கேயும் நம்மள போலீஸ் தேடுது. ஃப்ரெண்டு செத்துட்டான், நமக்கு யார் இருக்கா? ஏரியா முக்கில் இருக்க மளிகடை மாதிரி இங்க எல்லாமே இருக்குன்னு ஹீரோவும் கம்ஃபர்டபிள் டேரா போட்டுவார். அங்கேயே அந்த சைடு அந்த அசாசின் தேடி பிரகாஷ் ராஜ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. సూపర్ స్టార్ కృష్ణ ఎన్ని సినిమాల్లో యాక్ట్ చేశాడు, దట్స్ వాట్ ఐ ఆస్కింగ్. రఫ్ గా 300 ఫిల్మ్స్ సార్. இன்னொரு சைடு அந்த வீட்டோட டாட் லிட்டில் பிரின்சஸ்க்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. అందరాని చంద్రుడైనా మా ఇంట్లో బంధువల్లే తిరిగేనా. கடைசியில அந்த வீட்டுக்கு உண்மை தெரிஞ்சா ஹீரோ அங்கேயே டேரா போட்டானா பிரகாஷ் ராஜ் அசாசினை கண்டுபிடிச்சாரா இல்லையா என்பதுதான் கதை. இந்த கதையில இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் எதுனா, வேற ஒருத்த ஐடென்டிட்டியில ஹீரோ வீட்டுக்குள்ள என்ன வருது. இந்த ஐடியாவை குருஜி எங்க இருந்து எடுத்திருப்பாருன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் புக்ல இருந்து. இதை வச்சு நான் ஏதோ இங்கிலீஷ் புக் படிக்கிறான்னு நினைச்சேன் மக்களே. ஐ ஹேவ் ஒன்லி ரெட் குமுதம் டைம் பாஸ், தட்ஸ் ஆல். த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் இங்கிலீஷ் புக்கை மக்கள் நீதி மயமா வச்சு வந்த இங்கிலீஷ் படம் தான் ஷூட்டர். அது அத்தனுக்கு அப்புறம் வந்த படம். உடனே கோல்டிஸ் பாத்தியா, எங்க படத்தை பார்த்து இங்கிலீஷ்காரனே காப்பி அடிக்கிறான்னு பெருமையா பேசிட்டு இருந்தானுங்க. சரி, ஒக்கடு போக்குறின்னு மகேஷ் படங்க ரீமேக் பண்ணி அதை ட்ரேட்மார்க்கா மாத்திர அண்ணா ஏன் அத்தோடு விட்டுட்டாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இருந்தாலும் இதுக்கு நான் ஒரு தீரி வச்சிருக்கேன், வாங்க சொல்றேன். 2005 விஜய் நடிச்ச 2 படம் நல்ல ஹிட், திருப்பாச்சி சிவகாசி. அதனால 2006 அத்தோடு ரீமேக் பண்ணாம அத்தனை கூடவே ரீமேக் பண்ணாரு. அதாங்க நம்ம ஆதி. 2 படத்துல 2மே ஓடாம போயிருந்தா அண்ணா கேரண்டி ஹிட்டுக்கு அத்தனை மேல கை வச்சிருப்பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அத்தரு அண்ணா பண்ணியிருந்தா கூட செட் ஆயிருக்காது, ஏகே பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பார்க்க பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருப்பான், ஆனா அவனுக்கு யாரும் இல்ல. அவன் ஒரு பணக்கார வீட்டுக்கு போறான், வெரி காமன் கம்போஸ்ட். அதே சமயம் அவங்க கிட்ட கிளாஸா ஒரு லுக் இருக்கு. இதுக்கெல்லாம் ஏகே சமயம் செட் ஆயிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம ஏகேக்கு பிடிச்ச ஜானர் முது குத்து ஜானர், இதுவும் அதுக்குள்ள அடங்கும். ஹீரோவை சுட்டு தட்டுற மாதிரி செட்டப் தான் பண்ண சொன்னாங்க. ஆனா உண்மையிலே சுட்டது ஹீரோட ஃப்ரெண்டு சோனு சுத். கோட்டா சீனிவாசன். அவனுக்கு 1 கோடி, உனக்கு எக்ஸ்ட்ரா 1 கோடி புடி. அவன் அந்த ஆளை கொல்ற மாதிரி கொள்ளுவான், ஆனா நீ அவனை அந்த ஆளை கொள்ளு. அதான் அவன் தான் பண்ணு பழைய அவன் தூக்கி போட்டுற, நீ எஸ்கேப் ஆகி நான் சிஎம் ஆகிடுறேன். இந்த ட்ரூத் ரிவீலிங் மேட்டர் படத்தோட கடைசியில தான் வரும். இந்த ட்ரூத் ரிவீலிங் சீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் ஐ வுட் சே. அதாவது இந்த படத்துல வில்லனுக்கு 2 சீன் தான். ஒன்னு ஃபர்ஸ்ட் சீன், ஒன்னு லாஸ்ட் சீன். నీ మీద నాకేం కోపం లేదు నందు, అలా నీ ప్రేమ కూడా లేదు. மினிஸ்டர் ஆஃபீஸில் டெலிஃபோன் ஆப்ரேட்டரா போய் மினிஸ்டர் கிட்டேயே உண்மையை போட்டு வாங்கிடுவாரு நந்து. நம்ம கிட்டேயே மேட்டரை போட்டு வாங்கிட்டானே, மினிஸ்டருக்கு புறையேறும். இந்த சீனை பார்த்துக்கோங்க. இந்த சீனோட தமிழ்ல மினிஸ்டருக்கு எண்டு கட் போட்டுருவாங்க. ஆனா தெலுங்குல படம் முடிஞ்ச அப்புறம் ஒரு சீன் வரும். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பிரகாஷ் ராஜ் நந்து ரெக்கார்ட் பண்ண டேப் எடுத்துட்டு போய் டீல் பேசுவாரு. శివారెడ్డి చేస్తే మీరు సీఎం అవుతారు, కానీ శివారెడ్డిని చంపితే మీరు నేరస్తుడవుతారు. ఇంత చిన్న లాజిక్ ఎలా మిస్ అయ్యారు మీరు? இப்ப மினிஸ்டருக்கு வேற வழி இல்ல, கருமா தன் கடமையை செய்தது. ஸோ இந்த மாதிரி பல அம்சங்கள் சேர்ந்தனால தான் ஏகே இதை பண்ணா நடந்திருக்கும் சொன்ன நண்பர்களே, வேற எதுவும் இல்லை. இதோ இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இதே தான் பீவாஸுக்கு தோணிருக்கு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அத்தரு அடிச்சு பரமசிவன் பண்ணாரு. சேம் அசாசின் கோயிங் டு சம்மோன் ஹவுஸ் வித் ஃபேக் ஐடென்டி. அங்க ஒரு பொண்ணு அவர் உருகிரி லவ் பண்ணும். பரமசிவன் என்னதான் இந்தி படத்தை ரீமேக்கா இருந்தாலும் அத்தருவோட ஹெவி. ஆனா பாருங்களேன், ஆதி பரமசிவம் 2 படத்துக்கும் ஒரே மீனிங் தான். அந்த 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு, 2006 பொங்கல். அந்த பொங்கலுக்கு அனிலும் ஆமைய படம் பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க நினைச்சு பாருங்களேன். இது எப்பறம் தின்னு முடியுது? ஈவாஸ் எடுத்த பரமசிவம் ஓடலைனா கூட பரவாயில்ல, ஆமைகளுக்கே அப்படி ஒரு படம் வந்தது மறந்து போயிருக்கும். இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அத்தருவை பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஆதவனா மாத்திராப்பல என்றென்றும் நன்றியுடன் கே. ரவிக்குமார். அஜித் அத்தருவை பரமசிவம் ஆக்கிட்டாப்ல, சூர்யா ஆதவன் ஆக்கிட்டாப்ல. அதனால அண்ணா அத்தருல இருந்து ஒரு சீனை எடுத்து அப்படியே கண்ட்ரோல் பிளஸ் வி. அத்தருள்ள ஒரு சூப்பர் சீன் இருக்கும். பிரகாஷ் ராஜ் டீடைல்ஸ்ல வச்சு அந்த வீட்டுக்கு வருவாரு. அங்க இருக்கிறது ஹீரோ மகேஷ் பாபு. டவுட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேட்சிங்காக அவரோட ஐடி கார்டுல பவுடர் போட்டு கொடுப்பாரு. அதை ஹீரோ கையில தொட்டு வாங்குவான். அங்கதான் இன்டர்வல். இப்போ அந்த கார்டை எடுத்துட்டு போய் அந்த பவுடர்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து கண்டுபிடிச்சுவாருன்னு பார்த்தா அடுத்த சீன்ல ஹீரோ பிரகாஷ் ராஜ் கிட்ட போன் நம்பர் கேட்டதும் இதா ஐடி கார்டு வச்சுக்கோங்க, எதாவது கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டை திருப்பி அவங்கள்டே கொடுத்துட்டு போயிருவாப்ல. இந்த சீனோட சாயல்ல தமிழ்ல ஒரு சீன் உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் டைம் தரோம், என்னன்னு யோசிச்சு வைங்க, நான் போய் ஒண்ணு கழிச்சுட்டு வந்துடுறேன்.
என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாயம்புலியில மாஃபியா ஹெட்டோட ஃப்ரெண்டு சொன்ன லீடை வச்சு விஷால் அவங்களுக்கு க்ளோஸான பீப்புளுக்கு 1க்கு 2 இன்விடேஷன் கொடுக்க வச்சு அதுல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து சமத்துக்கணி கண்டுபிடிப்பாரு. வா 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 வாட் அ சீன். யோ சுசீந்திரா, நீ தமிழ் சினிமா ஒரு கலக்க நினைச்சேன் நான் ஒரு காலத்துல. சிம்பு மாமா ஐ லவ் யூ. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சிம்பு மாமா ஐ லவ் யூ. சோ சிம்பு அட கன்றாவியே. அத்தருல பிரம்மானந்த வச்சு ஒரு காமெடி வரும். அது அப்படியே தலைவர் சுராஜ் பிளேஸ் இருப்பார் வடிவேலு. ஜிம்பாடி குத்துரா கொட்டவையா அதெல்லாம் வேண்டப்பா. ஹிட் மீ ஹார்ட் யார். சுந்தர்சி டைரக்ட் பண்ண படம் லண்டன். லைட்டா அத்தரு டெம்ப்ளேட்குள்ள அடங்கும். உடனே சுந்தர்சி வழக்கம் போல வேலையை பார்த்துட்டு நினைக்க வேணாம். இந்த டெம்ப்ளேட் சுந்தர்சி அடிக்கடி எடுத்து சூடு பண்ணி தர பழைய சாம்பார் தான். இப்போ மேட்டுக்குடிக்கு வாங்க. என்ன கதை? ஒரு திருட நான் தான் பேரண்ட் சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்குள்ள போறான். ஃபேமிலி ஆவறான். பூயோனக்காக எடுத்துக்கோங்க. விஜய் அவர் தான் அந்த வீட்டோட வாரிசு சொல்லிட்டு உள்ள போறாரு. அதே விக்ரமன் பண்ண கோகுலம் எடுத்துக்கோங்க. சேம் என்ட்ரி இன்டு தி ஃபேமிலி. ஸோ அத்தடுக்கு முன்னாடியே தமிழில் நிறைய அத்தடு வந்துருச்சு பையா. ஏன் அத்தடு பண்ண மகேஷ் பாபுவே சூடு பண்ணி கொடுத்தது தான் சரியில்லை நீக்க வரும். ஒரு மிலிட்ரி மேன் கொலி செத்து போயிடுவான். அவன் குடும்பத்தை பார்த்து விசிட் சொல்ல ஊருக்கு வருவாரு. வந்த இடத்துல ஃபேமிலி இருவாரு. இதே மாதிரி ஒரு மிலிட்ரி மேன் அவனோட கொலி செத்து போயிடுவான். விஷயத்த சொல்ல ஊருக்கு வருவாரு. அப்புறம் குடும்பத்தில் ஒரு ஆளா மாறிடுவாரு. பவுனு தான் பை பாக்கியராஜ். சரி பாக்கியராஜ் வேற வந்துட்டோம். அப்படியே நம்ம சேரனை உள்ள இழுத்துருவான். வெற்றி கொடி கட்டி இந்த டெம்ப்ளேட்ல சொல்லிக்கோங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல பிரகாஷ் ராஜ் இவன் தான் அந்த ஷூட்டர் எவிடன்ஸோட கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து ஃபேமிலிஸ் கிட்ட பத்த வச்சுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அத்தோடு அங்க வந்து ஃபேமிலிஸ் கிட்ட சாரி கேட்கிற சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தாத்தா அவனை மன்னிச்சு அவன் பையன் கண்ணை எடுத்து கொடுத்து நந்தகோபாலா போய் வெண்டுட்டு வா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. ரெண்டும் வரும், நானே திரும்ப வரல. இந்த படத்தில் ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் நந்துவை பார்த்து அடையாளம் காண்றது அந்த குட்டி பையன். அந்த குட்டி பையன் தான் இந்த படத்தில் திருப்புமுனையாவே இருப்பான். அந்த குட்டி பையன் ஒரு நாள் விளையாட்டுக்கு அந்த கன்ல ஒரு 10 கோலி குண்டை போட்டு விளையாண்டு இருப்பான். அதில் ஒரு கோலி குண்டு மிஸ் ஆகி அதில் விழுந்துரும். அந்த கன்னோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா அந்த கன்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்து சுட்டுச்சுன்னா அந்த கன் ரிவர்ஸாக சுட்டுரும். அந்த கன்னை தான் தாத்தா எடுத்து நந்து கொடுப்பாப்புல. அந்த கன்னை தான் நந்து வாங்கிட்டு சர்ச்சுக்கு போவாப்புல ஃபைட் பண்றதுக்கு. அந்த கன்னை புடுங்கி ஃப்ரெண்டு சுடுவான். ரிவர்ஸில் சுட்டு செத்து போயிடுவான். நல்ல வேலை அந்த கன்னை நந்து யூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும். கில்லிக்கும் அத்தடுக்கும் இன்னும் 2 ஒற்றுமைகள் இருக்கு. என்னன்னா கில்லி படத்தில் நிறைய காமெடி சிட்டு. அந்த படத்தில் வர காமெடி சீன்ஸ்ல நிறைய பேருக்கு அட்டை டு அட்டை அப்படி ஞாபகம் இருக்கும். அத்தடுலையும் சேம். இந்த படத்தில் வர காமெடிஸ் எல்லாமே 8. இன்னும் வரைக்கும் மீம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு இருக்க படத்தில் அத்தடும் 1. பாருங்க 2லையுமே பிரம்மானந்தம் இருப்பாரு. ரெண்டாவது ஒற்றுமை 2 படத்துலையுமே த்ரிஷா. கில்லில விஜய்க்கு அப்புறம் அதிக சீன்ஸ் பேசி இந்த கேரக்டர் த்ரிஷா. அத்தடுலையும் சேம். என்னதான் இந்த படத்தில் அசாசின், மர்டர், ஷூட் அவுட்டு, ஹைட் அவுட்டு, பிளட்னு படம் வயலன்ஸ் கண்டென்ட்டாக இருந்தாலும் ஒரு வெடிகுண்டு மேலே வச்ச ரோசப்பூ மாதிரி த்ரிஷாவோட குறும்புகள் ஜாஸ்தி. அந்த பொண்ணா குனிஞ்சதால நிமிராம போற புள்ள பூச்சிடாது. அதுக்கப்புறம் அந்த புள்ள பூச்சி ஒரு கொடுக்கு முழிச்சதே தெரியுமா உனக்கு? படத்தில் 6 பாட்டு, அதில் 5 பாட்டில் அவங்க இருப்பாங்க. அவ்வளவுதான் கதம். இந்த டெம்ப்ளேட் இன்னொரு தமிழ் அண்ட் தெலுங்கு படம் இருக்கு. அதை டியூல் சீரிக்கு எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு நல்ல நாள் பார்த்து போடுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மற்றொரு அட்மின். இந்த படத்துல ஹீரோயின் த்ரிஷா தான். ஆனா த்ரிஷா விட மகேஷ் பாபு தான் அழகா இருப்பாப்ல. இது டூ மச். இது டூ மச். ஐயோ ஆறாவா பாருங்களேன். Dabba 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 day, dabba 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 day.